இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செய்தி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பத்திரிகையாளர் நிகழ்ச்சி ஒன்றில் பேட்டி கொடுக்காரு. அப்போ பத்திரிகையாளர்கள் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, மிஸ்டர் ட்ரம்ப், சமூக ஊடகங்களில் இந்தியாவுக்கும் நமக்கும் இடையிலான ரிலேஷன்ஷிப் ரொம்ப விரிசலடைஞ்சு வருவதாக தகவல் வெளியாகுது. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பிடம் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு அமெரிக்க அதிபர் என்ன சொல்கிறாருன்னா, இது தவறான தகவல். 2 மாதத்துக்கு முன்னாடி கூட நாங்கள் அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டோம், நாங்களும் மோடியும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் கூறினார். மேலும் நாங்கள் இருவரும் நல்ல தொடர்பில் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து வரோம். இதை பற்றி தவறான தகவல்கள் வெளியாகி வருது அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் பத்திரிகையாளர்களிடம் கூறினார். ட்ரம்ப் சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் உண்மையான நிலவரம் என்னன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். அந்த கருத்தை நான் உங்ககிட்டே விட்டுறேன். இந்த தகவல் வெளியான அடுத்த அரை மணி நேரத்தில் இந்திய பத்திரிகையாளர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. அமெரிக்க அதிபர் இந்தியாவை குறித்து நேர்மறையாக பேசியிருக்காரு, இதோட பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லி ஜெய்சங்கர்கிட்ட கேட்டுறதுக்கு ஜெய்சங்கர் என்ன சொல்கிறாருன்னா, அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் நல்ல உறவு இருக்குது, அவர் நல்லபடி பேசியிருக்காரு, இதுக்கு மேலே தகவல் நான் எதுவும் தெரிவிக்க விரும்பலை அப்படின்னு சொல்லி ஜெய்சங்கர் கூறியிருக்காரு. அடுத்து நம்ம பார்க்க போகிற செய்தி என்னென்னா, ரஷ்யாவை பற்றி. இது மெத்தடே ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணார். அதில் என்ன கூறினார்னா, லாத்வியா, லித்வேனியா மற்றும் எஸ்டோனியா, போலந்து ஆகிய நாடுகளில் ரஷ்யாவின் எல்லைகள் இருக்குது. அந்த எல்லையில் உள்ள பகுதியை மேலும் வலுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி மெத்ததேவ் கூறினார். இந்த பகுதியில் இந்த நாடுகள் அச்சுறுத்தலாக இருக்கிறதுன்னு சொன்னார். அடுத்து நம்ம பார்க்குறது வெனிசுலாவை பற்றி. அமெரிக்க அதிபர் வெனிசுலாவை பற்றி சொல்கிறாரு. அமெரிக்காவின் போர் கப்பலை அச்சுறுத்தும் வெனிசுலாவின் ஜெட் விமானங்களை சுட்டு வீழ்த்தும்படி உத்தரவிட்டுள்ளார். அடுத்து நம்ம ட்ரம்ப்புக்கு இப்போ பேட்டியில் என்ன சொல்லி, இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன சொன்னார்னா, நாங்கள் இந்தியாவை இழக்கவில்லை, இந்தியாவில் எங்கள் நட்பு நாடு, எங்களுக்கும் மோடிக்கும் மிகவும் நெருங்கிய ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லி மறுபடியும் இப்போவும் பேசியிருக்காரு. என்னன்னு தெரில, மனமாற்றத்திற்கு காரணம்.